அற்புதமான வார்த்தையை கர்த்தர் தருகிறார். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை நம்ம அதை குறித்து தியானிக்கிறோம். வாசிக்கும் போது கடைசியாக ஒரு வாசம் வாசிக்கும். 66:21. ஆண்டவர் உரைக்கிற சத்தம் என்னன்னா, நான் தெரிந்து கொள்வேன். அப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அவர் தெரிந்து கொள்ளும்போது நமக்கு என்று ஒரு விசேஷமான காரியத்தை ஏற்படுத்துகிறார். நமக்கு என்று ஒரு ஸ்பெஷல் வைக்கிறார். கடந்த வாரம் அவங்க சர்ச்சையில சாயந்தரம் கூட்டம் தான். என்னன்னு பார்த்தா அந்த சமையல இருக்கிற வாலிபர் எல்லாம் கூப்பிட்டு விதவிதமான சமையல், எல்லா வாலிபர்களும் விதவிதமாக சமைச்சு கொடுக்கலாம். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து ஐடியா மார்க் போகணுங்க. அந்த சமூகத்தில் ரொம்ப இல்லையா வாசிங்க. 1 Thessalonians 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நீங்களே உங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசனத்தை வாசி. எங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பிரியமா இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அப்படின்னா எப்படி இருக்கீங்க? பானமதி மாதிரி, அருமதி மாதிரி அப்படியே இருக்கீங்க. மகிமையாக சந்தோஷ மகிழ்ச்சியின் பிரியமா இருப்பீங்க. அது சிலரை சில காரியங்களுக்காக ஆண்டு தெரிந்து கொள்றார், அது விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், அவர்களிலும் எவர்களிலும் ஆண்டவர் ரட்சித்தார், நித்திய ஜீவனை தருகிறார். அவர்களிலும் நித்திய ஜீவனையிலும் ஒரு ஸ்பெஷல் தருகிறார். அந்த ஸ்பெஷல் என்னன்னா, சிலரை ஆசாரியாராகவும் இளைஞராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி ஆசாரியார்கள் இளைஞர்கள்னா இந்த உலகத்துக்கு தான் தேவை நம்ம நினைக்கிறோம். இல்ல, புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் உண்டாக்க போகிறார். அந்த புதிய வானம் புதிய பூமியில ஆண்டவர்களை சிறந்தவர்களாக வைத்து விரும்புகிறார். பூமியில நம்ம பயிற்சிக் கொள்கிறோம். என்ன பயிற்சிக் கொள்கிறோம்? வேத வாசம் வாசிங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, காட்சி சொல்லுங்க, மற்றவங்களை அழைத்து வாங்க. ஏன்னா சிலரை அவர் தெரிந்து கொள்வதற்காகவே பயிற்சி கொடுக்கல. நம்ம பூமியில தான் எல்லாம் கஷ்டம் நஷ்டம் குடும்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் படைக்க போகிற புதிய ஆண்டு அடுத்த வருஷம் 1:22 என்ன சொல்றாங்க? நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமியில் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்போதும் நம்முடைய சமூகத்திலே நம்முடைய பேர் ஓடிட்டே இருக்கும். நினைவாகவே இருப்பதாக அவருடைய ஆண்டவரை மாத்தாரோ சொல்லவே முடியாது, சொல்லவும் மாட்டார். ஆண்டவரை கைவிட்டாரோ சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டார். ஏன்னா
அவருக்கு முன்பாக இந்த சந்ததியும் நம்முடைய நாமமும் நினைக்கப்படுவது என்று கற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம் இதோட முடிஞ்சு போகிற வாழ்க்கை இல்லை, இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே இருக்கு. இதுக்கப்புறம் தான் இப்ப இந்த வாழ்க்கை எவ்வளவு நாள்? கொஞ்ச நாள். எங்க அப்பா 55 வயசுல இருந்தார், இப்ப எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஒரு ஆயுசை வந்து கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா எவ்வளவு நாள் இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா இது துரியமான கூட்டி போக எப்படி சாகவே போனது இல்லை, அது இன்டர்னல். அதுதான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் நம்ம ரட்சித்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்வு அது முடிவே இல்லை. நீங்கள் எல்லாரும் ஆய்வு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க, ஆசிரியராக இருக்கும்படி நேரியாக இருக்கும்படி சிலரை அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். எங்கே நான் இந்த புதிய வானம் புதிய பூமியில நம்ம இந்த வானம் இந்த பூமி என்ன நடக்க போதும் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தியில பார்த்திருந்தால் செய்தி ஒவ்வொரு நாளும் நேரடியாக ஒவ்வொரு செய்திகளை பார்க்கும்போது உலகம் அழிய போதுக்கான்னு சொன்னா எல்லாம் வச்சு பாக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் வேலையை இல்லை, நம்ம அழிக்கதான் வந்து பொழுது அப்படின்னா நம்ம அவரை அழிக்கிறதுல உலகம் அழிப்புக்காக உண்டாகப்பட்டிருக்கு. ஏன்னா புதிய வானம் புதிய பூமி பறக்க போகிற நான் சமீபத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த புதிய வானம் புதிய பூமியிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக ஒரு சமூகத்திலே முன் நிறுத்தப்பட்டவர்களாக நிறுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 65:17 அல்லேலூயா. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். அல்லேலூயா. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே புதிய படைப்புல எல்லாமே நியூ, அதிசயமானது. படைப்புகளை நினைப்பதற்கு நமக்கு என்ன இல்லாம ஐயோ அதெல்லாம் நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் ஸ்பெஷலாக கட்டல் செய்கிறார். அல்லேலூயா. கடைசியாக சவுத் கொரியா போயிருந்தப்போ அங்க ஒரு கார்டன் போட்டிருக்காங்க. அந்த கார்டன் சுற்றி பார்க்கறதுக்கு போகும்போது உலகத்துல இருக்கிற எல்லாம் ஸ்பெஷல் சுற்றி பார்க்கறதெல்லாம் இருக்கு. நினைவு பார்க்கறதுக்கு அவங்க வச்சிருக்காங்க. அவங்க நினைச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஒப்பிடவே அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் போது புதிய வானம் புதிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12:26 அவருடைய சத்தம் அப்பொழுது அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிட்டு மாத்திரமல்ல வானத்தையும் அசைக்க பண்ணுவேன். அப்படின்னு அர்த்தம். இந்த பூமி நிலை மாறும், வானம் அசையும். அது ஆண்டுடைய கையில் இருந்து அந்த வார்த்தையில் இருக்கு. அல்லேலூயா. சொல்லாம கண்டுவிட அப்படின்னு யாரு சொல்றா? அவருடைய சத்தம் பூமியை அசைக்க பண்ணிட்டு இன்னும் ஒரு தடவை நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தை என்ன பண்ண போறேன்? அசைக்க பண்ணுவேன் என்று இப்போது வாக்குத்தத்தம் செய்கிறோம். அல்லேலூயா. அவங்கதான் இன்னைக்கு பூமியில எல்லாம் தலைகீழ போகுது. அல்லேலூயா. ஏன்னா புதிய வானம் புதிய பூமி உங்களுக்காக
பழையெல்லாம் சிந்திக்காமல் இருப்பதற்கான சிறந்ததை படைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சினிமா பாட்டு நான் புதிய அவன் செய்யல கர்த்தராலதான் அவனுடைய வார்த்தையினால அசைய பண்ண போறாரு. வானத்தை அசைக்க பண்ண போகிறார். ஏன்னா புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகிறது. அவருடைய பழகைகளை ஒன்றும் நினைக்காதபடி எல்லாம் சிறிதெல்லாம் காரியங்களையே பேசுபவர். அப்படிப்பட்ட வாக்குறுத்தங்களை கத்த நாம் பேசுகிறார். அதை ஏன் அவசரம் அசைவுள்ளவைகளையும் பெரிய அசைவு வரப்போகுது. நீங்க ஒண்ணு பாருங்க, இந்த பூமியில பெரிய அசைவு வரப்போகுது. அசையாதெல்லாம் அசை போகுது. இது அசையாத அது அசையாதெல்லாம் நினைச்சு சொல்றாங்க. ஆனா இப்ப ஆராய்ச்சி சொன்னா பனி கட்டியெல்லாம் உருகி இன்னைக்கு ஒரு செய்தி வாசிக்கிற சென்னையில் காணாம போகுதுன்றான். இந்த பூமி உலகம் முழுவதும் காணாம போகுது. சொல்றாரு, ஐயா சென்னை முழுது போகுது, நம்ம வீடெல்லாம் போயிடலாம் என்ன போகுது, எங்க எங்க போக முடியும்? அல்லேலூயா. அவன் ரசிக்க போகும்போது எல்லாம் என்ன பண்ண போகுது? ஒரு நொடியிலே போகும்போது. ஆனால் அவர் உண்டாக போகிற புதியவானம் புதிய பூமியிலே சிந்திப்பதற்கு படைத்தை ஒன்றுமில்லை, எல்லாம் புதிதான காரியங்களையே பேசிக் கொண்டிருக்க போகும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பாஸ்டர் மூலமா துபாயில ஜெர்மனில பையன் கல்யாணம். அப்போ ஒரு சர்ச்சில் போய் கல்யாணத்தை பண்ணி விட்டாங்க. நம்ம சர்ச்சை போட்டாலும் மாட்டேன், என்ன பாஸ்டர் நீங்க உங்க சர்ச்சில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கல்யாணம். என்னன்னா அவ்வளோ அழகா ஆசிரியெல்லாம் போடுறீங்க, அச்சாடு விளையாண்டு அழகு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதெல்லாம் மாறும்போது இன்னும் புதிதான காரியங்களை கற்று செய்ய அவரை நேசிக்கிற அதை பின்பற்றுவதற்காக